வணக்கம். 16/3/2026 திங்கட்கிழமை. இன்றைய கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள், தொழில், கல்வி படிப்பவர்களுக்கு, படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். தொழிலுக்கு புதிய உத்வேகம் கிடைக்கும். நல்லோருடைய சேர்க்கை நன்மையை வந்து சேரும். சற்று பொறுமை வேண்டும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சற்று பொறுமையோடு இருங்கள். சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சதயம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். புரட்டாதி சர்வ சங்கட்டங்களும் விலகும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் சற்று எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். வீண் பதட்டம், கோபம் தவிர்ப்பது நன்று. பதற்றத்தினால் ஏற்படும் சிக்கல்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும், சங்கடத்தை உருவாக்கும். பொறுமை நிதானத்தோடு கடைபிடிங்கள். சர்வ காரியத்தின் வெற்றி கிடைக்கும். புரட்டாதி 4ஆம் மாதம் மீனராசியில் சர்வ காரிய ஜெயம். உத்திரட்டாதி எந்த வேலை செய்தாலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். ரேவதி நினைத்த நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இன்றைய நாள் சோமவார பிரதோஷம். மாலை நேரத்தில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபடுங்கள். உங்களுடைய சர்வ காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய ராசி பலன், நட்சத்திர பலன். அன்றாட கிரகங்கள் பயிற்சி ஆகும், அதாவது நகரும். சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிப்பார். சில கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு முறை, 27 நாளைக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் சொல்லப்படும் பலன் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு சாதகமான தசாபத்தி இருந்தால் மிக சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். சற்று தவறுதலான தசாபத்திகள் இருந்தால் நல்ல பலன் சொல்லும்போது சற்று ஆறுதல் தரும். அந்த நல்ல பலன் சற்று குறையவும். ஆனால் பாதகமான தசாபத்தி இருந்தால் நான் சொல்லும் பலன் சற்று மந்தமாகும். சரியில்லைன்னு சொல்லும்போது அது மிகவும் பாதிப்பை கொடுக்கும். அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி தசாபுத்திகள் இப்போ என்ன திசை என்ன புத்தி அதை கணித்து அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தது போல் செயல்பட்டீங்களானால் உங்களுடைய அனைத்து விதத்திலும் சொல்லும் பலன்கள் மிக சிறந்த பலனை ஏற்படுத்திவிடும். அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க நல்ல உதவிகரமாக இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அனைத்து பதவிகளும் திருமலை ஜோதிட மேச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமிலும் காணலாம். வணக்கம்.